அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று ஜனவரி மாதத்தின் 6ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று நமக்கு மதியம் 12:17 இருந்து மார்கழி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சுங்க. மார்கழி மாதத்தில் விநாயகர் வழிபாடு செஞ்சால் எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஏற்கனவே தனி வீடியோவை நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அத்தனை மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி சதுர்த்தி, அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று தொடங்கிய இந்த சதுர்த்தி திதியானது நாளை காலை 11:35 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடுங்கிறது தான் உகந்தது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வீட்லேயோ அல்லது கோவில்லையோ இன்று மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இது வந்திருக்கக்கூடிய கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்குரிய நாள்னு சொன்னேன் இல்லையா? இல்லை, அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கு பேர் வந்ததுக்கான காரணமே அவர் இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிச்சதுனால தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வங்களும் தேவர்களும் கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சங்கடகர சதுர்த்தி வரும்போது விரதம் கடைபிடிச்சதுனால தான் அவங்களுக்கு வெற்றியும் புகழும் குவிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமைனா நம்ம கடன் பிரச்சனை தீர, கஷ்டம் தீரெல்லாம் பரிகாரம் செய்யும் இல்லையா? அதே மகத்துவமான இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிடலாம். சரிங்களா? ஏற்கனவே இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் அதே போல் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நேற்று மதியமே போட்டிருந்தேன். அடுத்து நேற்று இரவு ஒரு குறிப்பிட்ட இலை இன்றைக்கி உங்களுக்கு கையில் கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு பரிகாரம் செய்யுங்க. இதன் மூலமாக கடன் பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் பணம் சேரணும், கடன் தீரணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் நிச்சயம். அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்யணும். மொத்தமே அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு 18 நிமிஷம் தான். எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மதியம் 1:12 1:30 வரைக்கும். அந்த நேரத்துக்குள்ளே செய்யும்போது தான் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் அது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா 3 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம். இப்போ இதே பதிவுலேயே கடன் தீர்வதற்காகவும் சொல்ல போகிறேன், பணம் சேருவதற்காகவும் சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக இது செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கூட பொறுமையாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சரி, முதல்ல பணம் சேருவதற்கான பரிகாரம் குறித்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை அல்லது நீல நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். ப்ளூ கலரை காட்டிலும் க்ரீன் கலர் பயன்படுத்தும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் அது இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மேலும் இதை செய்யறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமானா அதில் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ராகு கால வேமகண்டத்துக்கு கூட செய்யலாம். சரிங்களா? இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, இது சுக்கரமேட்டு பகுதி. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த ஃபெகு சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிள் வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கரனோட தொடர்புடையது. சுக்கரனுக்குரிய நாள் வரும்போதாகட்டும், எண் சேர்க்கை வரும்போதாகட்டும் இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான பலன் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 6ஆம் தேதி.
6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த சிம்பிளை வந்து பயன்படுத்துகிறோம். மேலும் இது அதிகப்படியான பணவரவையும் கொடுக்கும். இப்போ இதை போட்டுட்டு ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜினேஷன் வந்து பண்ணுவோம். அதே மாதிரியே வந்து பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. அடுத்து கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனாலையும் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தான் வந்து தேவைப்படுது. மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. கடன், கஷ்டம், நோய் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிழமையிலாகட்டும் திதியிலாகட்டும் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் தரும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது, முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரியது. அதனால் நம்ம மிளகு வந்து எடுத்துக்கலாம். எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா 4ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் இந்த கவுண்டிங்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் ராகுவுடைய தசாபுத்தி சரியாக இல்லை, கிரகநிலை சரியாக இல்லைங்கும் போது வந்து ஏற்படும். ராகுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 4. அந்த 4ங்கிற எண் இன்றைக்கி தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்திருக்குது. மார்கழி 22 இல்லையா, இதில் வர 2+2 நமக்கு 4ன்னு வந்து கிடைக்கிது. மேலும் 4 திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வரக்கூடாது, நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாது, கடன் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4 மிளகையும் உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சொல்லுங்கள். கடன் நீங்கணும், நோய் நீங்கணும், எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. அல்லது மொட்டை மாடிக்கு கூட நீங்கள் போயிடலாம். போயிட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 9 முறை வந்து சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 9 முறை, அதாவது கிளாக் வைஸில் 9 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 9 டைம்ஸு இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இந்த மிளகை திசைக்கு ஒன்று நீங்கள் தூக்கி போட்டுருங்க. உங்கள் முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ட்டு 4 திசைக்கும் ஒன்று நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம எங்கேயாவது ரோட் சைடு நின்று தூக்கி போடும்போது அது எங்கேயாச்சும் போய் விழுந்துடும். நம்மளுடைய மொட்டை மாடியில் நின்று போடும்போது அது நம்ம வீட்டுக்குள்ளாரையே தானே விழுகும். அதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே ஏற்படாது. நம்ம ஜஸ்ட்டு நம்ம தலையை சுற்றி தூக்கி போடுறோம், அவ்வளோதான். அதோடு வந்து முடிஞ்சுது. நாளைக்கு நீங்கள் மொட்டை மாடியை கூட்டி தள்ளும்போது அதையும் கூட நீங்கள் கூட்டி தள்ளிடலாம். இல்லைனா அது பாட்டு கறந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. இல்லை எங்கள் வீட்டில் இப்படி மிளகு இருக்கிறது பயமாக இருக்குது, ஏன்னா திருஷ்டி எடுத்த மிளகு இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே உறுத்தல் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு மண்ணகல்ல ஒரு 2 கற்பூரத்தை போட்டு அதை ஏற்றி வச்சுருங்க. உங்கள் தலையை இந்த மாதிரி வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த விளக்குக்குள்ளாரியே இந்த 4 மிளகையும் போட்டு எரித்து அதன் பிறகு அதை நீங்கள் வெளியில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 விதமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம பணம் சேருவதற்கும் செஞ்சிட்டோம், கடன் தீர்வதற்கும் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலனை கொடுத்துரும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.